ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் எவ்ரிபடி. ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு கரூர் மாரியம்மன் திருவிழாவை பற்றி பேசலாம் மக்களே. கரூர் மாரியம்மன் திருவிழா வந்து 15 நாள் சாட்டு. முத நாள் சாட்டி அடுத்து ஒரு வாரம் கிளம்பிச்சு மறுசாட்டு சாட்டி திருவிழா கம்பத்தடியானுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் கரூரில் வந்து 2 நாள் மட்டும்தான் மாவிளக்கு போடணும். அதாவது சனி ஞாயிறு 25 26 தேதி மே 25 26 தேதியில் வரும் மாவிளக்கு. அந்த 2 நாள் மட்டும்தான் போடணும். அதுலேயும் ஞாயிற்றுக்கிழமை வீட்டு சாமி எல்லோரும் கும்பிடணும். ஞாயிற்றுக்கிழமையில் சனிக்கிழமை மாவிளக்கு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டு சாமி கும்பிடணும். அதுதான் அங்கே இருக்கிற இது. அதே மாதிரி திங்கள் செவ்வாயில் தீச்சட்டி எடுப்பாங்க, அக்னி சட்டி எடுப்பாங்க. பெரிய பெரிய அழகெல்லாம் நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய அழகு, கிட்டத்தட்ட எவ்வளவோ பெருசு. அப்புறம் மேலே அந்த மாட்டு வண்டி அது மேலே ட்ரெயினில் தொங்க விட்டு ராக்கெட் மாதிரி நிறையா அந்த மாதிரிலாம் சாமிக்கு நேர்த்திக்கடன் வச்சு செஞ்சு வருவாங்க. ஏன்னா எங்கள் கரூர் மாரியாத்தா ரொம்ப கோபக்காரி. கோவத்தில் கோவம் நம்பர் கோவம் வரும். திண்டுக்கல் மாரியாத்தா கூட சாந்த ஸ்வரூபிணி, அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வராது. எதுவாக இருந்தாலும் அந்த தாய் பொறுத்து போவா. ஆனால் கரூர் ஆத்தா பொறுத்தளவுக்கு தாங்கவே மாட்டாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2 நாள் தீச்சட்டி முடிச்சுட்டு 3ஆம் நாள் கம்பம் ஆற்றுக்கு போவோம். ஆற்றுக்கு போகிற அன்னைக்கு கம்பத்தடியானதை கம்பம்னு சொல்லுவோம். கம்பத்தடியான ஆற்றுக்கு போகிறப்ப வான வேடிக்கை நடக்கும். வான வேடிக்கை நடக்கிறப்ப பட்டி தொட்டியிலேருந்து கிராமங்களில் இருந்து அந்த காலத்துலலாம் மாட்டு வண்டி கட்டிட்டு வருவாங்களே, அதே மாதிரி ஸ்நாக்ஸ், நிறைய ஸ்நாக்ஸுங்க, எல்லாமே சாப்பிடக்கூடிய ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஆற்றுக்குள்ளே, அந்த நம்ம ஒரு ராஜ்கிரண் சார் படத்தில் கூட ஆற்றுக்குள்ளே நிலா சோறு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. எல்லா ஃபேமிலியோட சொந்த பந்தம் அப்போ இருந்த ரியாலிட்டி சொந்த பந்தம்லாம் வேறேங்க. ஒன்றுனா உசுரை கொடுக்கக்கூடிய சொந்தங்க. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் சும்மா டைம் பாஸுக்கும் தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இருந்தவங்களாம் உண்மையான பாசத்தோட அக்கறையோட கடைசி வரையிலும் நிற்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுங்க தேவை முடிஞ்சோடனே டாட்டா பை பை செய்யுன்னு கிளம்பி போயிடுங்க. அப்போ இருக்கிற சொந்த பந்தம் வேறு. அப்போ எல்லோரும் ஒன்றா போய் ஆற்றுக்குள்ளே ஒரு போர்வை ஏதாவது விரிச்சுக்கும். ஆற்றுலையுமே சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. திருவிழா சமயத்தில் ஆறு சுத்தமாக இருக்கும். மண்ணில் செம்ம ஜாலியாக இருக்குங்க. நான்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். வருஷம் வருஷம் அந்த திருவிழா, அந்த வானவேடிக்கை அன்றைக்கி எல்லாருமே அந்த ஆற்றுக்குள்ளே போயிட்டு ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு வானவேடிக்கை வேட்டு விடுவாங்க பாருங்கள். அப்படியே கலர் கலராக அந்த பூ மத்தாப்பு அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ சவுண்டு வந்து டம்மு டம்முனாலும் மனசுக்கு நமக்கு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். அந்த கலர் பார்க்க நம்ம கண்ணுக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அதுதான் கரூர் வானவேடிக்கை. அந்த சமயத்தில் இது நிஜமாகவே நடந்த உண்மை, நான் வந்து கதையாக சொல்லலை. அந்த சமயத்தில் கம்பத்தடியான் எடுத்துட்டாங்க அப்படின்னா, கம்பம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கதவை பூட்டிடுவாங்க. ஏன்னா சாமி வந்து கம்பம் எடுத்துட்டா அழுகுவாங்க. கம்பத்தடியான் தான் மாரியம்மனுடைய கணவர். அப்போ அந்த கம்பத்தை எடுத்துட்டா மாரியம்மன் அழுவாங்கன்ட்டு அந்த கம்பம் எடுக்கிறப்பயே சாமியோட கருவறையை சாத்திடுவாங்க. கோயிலையுமே பூட்டிடுவாங்க. ஏன் அதை பூட்டுறாங்க அப்படின்னா, சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த வேண்டான்னு தான் சாந்தப்படுத்த கதவை பூட்டிடுவாங்க. அப்போ ஒரு அதிகாரி வந்து, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நான் பார்த்தே ஆகணும், கதவை திறங்க, நான் சாமியை பார்க்கணுன்னு சொல்லி கதவை திறக்க சொல்கிறாரு. இது நிஜமாக நடந்த விஷயங்க, நான் பொய் சொல்லலை. அப்போ கதவை திறக்க சொல்கிறப்ப சாமி வந்து ருத்ர தாண்டவமாக பயங்கரமான காளி அவதாரத்தில் அவ்வளோ ஆக்ரோஷத்தில் அவனுடைய 2 கண்ணையும் பறிச்சிட்டாங்க. இது சினிமா படம், அதை வச்சு தான் சினிமாவே வந்திருக்கு. இது சினிமாவில் ரியலாக கரூரில் நடந்த விஷயம். அதனால யாருமே கம்பத்தடியாக எடுத்ததுக்கப்புறம் கதவை பூட்டிட்டா சாமியை பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாத்தையும் சாந்திப்படுத்தி சாந்தி ஹோமம் பண்ணி தெப்பத்தில் வச்சு, தெப்பத்தில் எதுக்கு வைக்கிறோம்,
தெப்பத்தில் வந்து வைக்கிறது என்னென்னா, சாமியை வந்து சாந்திப்படுத்துறதுக்கு. கணவர் போயிட்டாங்கன்னு சொன்னால் எல்லா மனைவிக்குமே வருத்தம் இருக்கும். அது சாமியாக இருந்தாலும் கணவர் தான், நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வருத்தம் தானே. அப்போ தான் தெப்பத்தில் வச்சு சாமியை சாந்தி பண்ணுறதுக்கு தான் கம்பத்தடியானதுக்கு அடுத்த நாள் தெப்ப உற்சவம் வைப்பாங்க. அந்த தெப்பத்தில் வைக்கிறப்ப அந்த சாமி வந்து தன்னை சாந்திப்படுத்திக்கும். அது ஒரு பழமொழியும் இருக்குது. அண்டு கட்டி அண்டு அறுப்பாங்கன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் அது என்ன அப்படின்னா, அது சாமிக்கு வந்து எப்பயுமே 3 நாள் திருவிழா தான். அப்போ அந்த கம்பத்தடியான் இருப்பாங்க. அந்த 3 நாளைக்கு அப்புறம் அவங்கள இது பண்ணிடுவாங்க. அது சில ஐதீகங்களாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால எங்கள் கரூர் மாரியாத்தாவை பற்றி சொல்லியிருக்கேன். எங்கே இருக்க எங்கள் திண்டுக்கல் ஆத்தா வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபிணி. அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் சாந்தமாக அமைதியாக ஃபஸ்ட்டு விட்டுருவாங்க. இப்போ நானே எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, அம்மா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, நம்ம சாமியை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, அம்மா நீ தான் எனக்கு எல்லாமே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஏதாவது ஒரு வழியை காட்டு அப்படின்னு நம்ம சொல்லி சாமி காலடியை பிடிச்சி பாருங்க, நமக்கு முன்னாடி நடக்கிறதே நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் சில விஷயங்களை முன்னாடியே காமிச்சு கொடுத்துருவாங்க. இது நடக்கும், இப்படி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கெல்லாம் முன்னாடியே எங்கள் அம்மா காமிச்சு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ காலை பிடிச்சிக்குங்க, கெட்டியாக பிடிச்சிக்குங்க, விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் தெய்வத்திட்ட முறையிட்டு, அப்பா எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தா, முருகனே ஆத்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு இவ்வளோதும் நல்லது பண்ணி கொடுத்துருக்க, ஒரு நன்றி சொல்லி பாருங்களேன். அம்மா அவ்வளோ முகமலர்ச்சியாக சந்தோஷப்படுவாங்க. நம்ம கஷ்டப்படுறப்ப மட்டும் சாமிகிட்ட போய் அழுகுறோம். எனக்கு இதை செய்யலை, நீ என்னத்தா நீ இப்படிலாம் பண்ணுற, எனக்கு போங்காத்தான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணீர் விடுறோம். அதே நமக்கு நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம மறந்துடுவோம். ஆனால் நம்ம யாராவது நன்றி சொல்லியிருக்கோமா? அப்படி இனிமேல் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டது ஆத்தா வரம் கொடுத்துட்டா, அம்மா ரொம்ப சந்தோஷம், நான் கேட்டதுக்கு மேலே நீ எனக்கு கொடுத்துட்டம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமான்னு சொல்லி உங்கள் புன்னகையோட ஆத்தாட்ட நன்றி சொல்லி பாருங்கள். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இது உண்மையாக ரியலாக நடந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாப்பி ஃப்ரைடே. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. பாய்.